வசனம் சொல்கிறது, God is good and his mercies endures forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாங்கள் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் ஒரு விஷயங்களை கண்களை ஒரு விஷயம் நாங்கள் மூடுவோம். வானத்துக்கு நேராக நாங்கள் கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்த்து நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா? இந்த வாரம் முழுவதும் அவர் செய்த நன்மைகளை நினைத்தவாறு, உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, இங்கே வேலை சில இடங்களிலே நீங்கள் நினைத்து ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா? கண்கள் மூடியவாறு நீங்கள் நன்றி சொல்லுங்க. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்த சகல விதமான நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே வந்த உம்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுக்கே மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. நீங்க நன்றி சொல்லுவீங்களா? வாயில திறந்து நன்றி சொல்லுவீங்களா? சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவீங்களா? நீங்க நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. அது வாயை திறக்கிறது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க கண்களே மூடியவாறு அவர் செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு பாருங்க. கண்கள் மூடி இருக்கிற போது அவர் செய்த காரியங்கள் அனைத்தையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தானாகவே உங்களுடைய வாய்களை திறந்து நன்றி சொல்லுவீங்க. தானாகவே உங்களுடைய வாய்களை திறந்து நன்றி சொல்லுவீங்க. இந்த இடத்துல நாங்க வந்து நிற்பது ஒரு மனுஷரை பார்ப்பதற்கல்ல. இந்த இடத்துல நாங்க வந்தது ஒரு மனுஷனை மகிமைப்படுத்த அல்ல, உயிருள்ள தேவனை நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வந்திருக்கிறபடினால அவரை நினைச்சு 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 நன்றி சொல்லுவீங்களா? ஒரு விஷயம் நன்றி சொல்லுவீங்களா? ஹalleluya hallelujah. We say thank you to you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். Bible says, the Lord is my strength and my shield. My heart trusted in him and I am helped. Therefore my heart greatly rejoices, and with my song I will praise him. How many of you are ready to say, with my song I will praise him? Father God, we are here to worship you alone, Father. Not to give a glory to a man. We came here to lift up your name alone, Father, to say thank you. அதனால நீங்க கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? Once upon a time, I want everyone to lift up your hands and say, Father God, thank you, thank you. I want all the children to lift up your hands up and say, thank you Lord, thank you Lord this day, thank you for this day. Hallelujah. நாங்கெல்லாம் கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை நாங்க நினைச்சு பார்ப்போமா? 18வது சங்கீதத்தில் எப்படி சொல்லுகிறது, என்னை பலத்தினால் அவர் இடை கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிற என் தேவனே. Bible says, it is you God who arms me with the strength and makes my way perfect. So we are here to say thank you. Think about this, his goodness. Think about his mercies. What a wonderful God we serve. Can you always say thank you for making my feet like the feet of the deer? என் கால்களை மான்கால்களை போல ஆக்கின தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்க கண்கள் மூடியவாறு அவரை நினைச்சு பாருங்க, அவரை நினைச்சு பாருங்க. And also you can say, Father God, thank you for teaching me and teaching my hands to make war. இந்த war என்னதுக்கு தெரியுமா? Not with the flesh but against the principalities of this world. வெண்கல வில்லும் என் புயங்களும் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறாராம். யாரெல்லாம் கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஆண்டவரே, என்ன பழக்கி வைக்கிறீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்ன பழக்கி வைக்கிறீங்க. நீங்க சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே thank you, என்ன பழக்கி வைக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதனால நாங்கள் இந்த பாடலை படிக்கும்போது I love you Lord, your mercies never fails me Lord. அது மட்டுமல்ல, வசனம் சொல்கிறது, என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியெல்லாம் அகலமாக்கினாராம். யோசிச்சு பார்த்து, ஆண்டவரே, நான் நடக்கும் போது வழி தப்பி போகாதபடி எனக்கு கீழே இருக்கிற அந்த வழியை அகலமாக்குறார். What a lovely God we serve.
He enlarged my path under my feet, so I did not slip. Isn't that great? Isn't that great? அப்ப கைகளை தட்டி ஒருக்கா நன்றி சொல்லுங்களா ஆண்டவருக்கு. ஹalleluya. அதனால இந்த பாடலை படிப்போம். I love you Lord. Oh, your mercy never fails me. All my days I've been held in your hand. The moment that I wake up until I lay my head, oh, I will sing the goodness of God. 'Cause all my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing the goodness of God. I love your voice. You have led me through the fire and darkness night. You are close like no other. Know you as a father. I've known you as a friend, and I have known in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. In every breath that I am able, I will sing of the goodness of God. All my life you have been faithful. Come on, sing, church. Every breath that I am Your goodness is running after me. 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 With my life laid down, surrender now, I give you everything. Your goodness is running after me. Your goodness is running after me. Your goodness is running after me. I love you, Lord. Oh, your mercy never fails me. All my days I've been held in your hand. The moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of
ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் அப்பா நீங்க நல்லவராய் இருந்தீங்க ஆண்டவரே. You have been so faithful, Father Lord. Oh, we say thank you. We say thank you for your goodness, Lord. Oh, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். All my life, Father God. ஆண்டவரே கைகளை பிடிச்சு நடத்தினீங்களே. We say thank you, Lord. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நினைத்து 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 பாட வந்திருக்கிறோம் அப்பா. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர் ஆண்டவரே. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. ஓ உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். All my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing with the goodness of God. Sing it again. All my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing the goodness of God. Your goodness is running out, it's running after me. Your goodness is running out, it's running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running out, it's running after me. Sing it, church. Your goodness is running out, it's running after me. Your goodness is running out, it's running after me. அதான் நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நீங்க வாயில திறந்து நன்றி சொல்லுவீங்களா? Don't be so quiet. ஏன்னு சொன்னீங்களா, ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அவர் பார்க்கிறது ஒரே ஒன்று தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க வர்றது ஒரே ஒரு ரீசன், அவரை பார்த்து நன்றி சொல்லுவது, அவரை பார்த்து நன்றி சொல்லுவது. இத்தனை நன்மைகளை உங்க வாழ்க்கையில செஞ்சாரு, எப்படி நீங்கள் அது அமைதியா இருக்க முடியும்? உங்க வாயில திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. மியூசிக்கை பற்றி யோசிக்காதீங்க, முன்னுக்கு நீங்க ஆக்களை பற்றி யோசிக்காதீங்க. கர்த்தர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், அவர் ஒருவரை பார்க்க மாத்திரம் இருக்கிறோம். அதனால நீங்க நன்றி சொல்லுவீங்களா? சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அவர் ஒருவருக்கே நன்றி சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. Bible says, see, God is able to do for more than what we could ever ask. Yeah. கர்த்தரை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. நாங்க இந்த பாடலை படிக்க போறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நோவாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிடுகிறார், இந்த வெள்ளம் வரப்போகுது, அதனால நீங்க இந்த பேழையை கட்டும்படி. நானும் நீங்களும் இருந்தா என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? எத்தனை ஒரு கேள்வி கேட்டிருப்போம், எத்தனை ஒரு கேள்வி கேட்டிருப்போம். ஏன் ஆண்டவரே, நானே செய்யணும், எதற்காக கட்டணும், எவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்போம். ஆனா அந்த இடத்துல நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு காரியம் செய்றான். Yes Lord, that's fine, I will. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவரால முடிந்திருக்க முடியும், அவர் செய்திருக்க முடியும், ஒரு பேழையை செய்து நோவா இடத்துல கொடுத்திருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் பழக்கி வைக்கிறார், நோவாவை பழக்கி வைக்கிறார். அவர் நோவாவை கொஞ்சம் கொஞ்சமா செய், நீ கட்டு. ஆண்டவர் அந்த இடத்திலே நன்மைகளை அனுப்புகிறார், அந்த இடத்திலே உதவிகளை அனுப்புகிறார் நோவாவுக்கு. See, he didn't see. அந்த இடத்துல நோவா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் அவனுக்கு வாழ்க்கையில நிச்சயம் இருந்தது, ஆண்டவர் சொன்னா அவர் செய்வார், அவர் சொன்னா அவர் கட்டாயம் செய்வார். இப்ப நீங்க எங்களை யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த
இந்த உலகம் முழுதும் வெள்ளம் வரப்போகுது. யாராவது நம்புவீங்களா? யாராவது நம்புவீங்களா? ஆனா அந்த இடத்துல நடந்துருது. அதனால நம்பினா, அது நடந்ததுனால, அதை வாசிக்கிறதுனால நாங்க நம்புறோம். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு நீங்க யோசிக்கிறாலும் ஒன்று மட்டும் நினைச்சுக்கொள்ளுங்க, ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இது நடக்கும். உம்முடைய சித்தத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன், இது நடக்கும். அதனால நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, நோய்கள் இருக்குதா? கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனைகள் உங்கள் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. என்னன்னு சொன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய, அதை மாற்ற அவரால கூடும். ஹல்லேலூயா. அதனால கைகளை தட்டி உற்சாகமாக நாங்கள் இந்த பாடலை படிக்க போறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாழ்க்கையில நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்திமரம் துளிக்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் துளிக்கல, திராட்சை செடி கனி தரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே, நீங்க செய்த நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காற்றையும் பார்க்கல ஆண்டவரே, எங்களுக்கு கண்களுக்கு முன்பா இருக்கிறது ஒன்றை நாங்கள் கவனிக்கல ஆண்டவரே. ஆனா நீங்க செய்து முடிக்க வல்லவர் அப்பா, நீங்க செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க சங்கீதத்திலே நாங்க வசனத்தை வாசிக்கிறேன். 104வது சங்கீதம் எப்படியா சொல்லுகிறது? பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளையும் பெரிகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டாம். இந்த சமுத்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணிலடங்காத ஜீவன்கள் உண்டு என்று சொல்றார். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவர்கள் மாண்டு தங்கள் மண்புக்கு திரும்புவான். நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எங்களுடைய இயலாமையில யோசிச்சு பாருங்க. அந்த காட்டு புஷ்பங்களுக்கும் அந்த சமுத்திரத்து ஜீவன்கள் எல்லாம் ஒரு ஆகாரத்தை தேடி கர்த்தரை நோக்கி காத்திருக்குது. நீங்க என்னையும் உங்களையும் யோசிச்சு பாருங்க. நாங்க எதற்காக அழுகிறோம், எதற்காக கர்த்தரிடத்துல வந்து நாங்க கேட்கிறோம்? அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் போஷிக்கிறார், அவைகள் எல்லாவற்றையும் அவர் போஷிக்கிறார். அவர் நல்ல தகப்பன். அவர் என்னையும் உங்களையும் கைவிடுவாரா? என்னையும் உங்களையும் அவர் கைவிடுவாரா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் காட்டு புஷ்பங்களை எல்லாம் உடுத்து வைக்கிறார். அவர் நாங்க ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நல்லவர். ஒரு விஷயம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைச்சு, நீங்க உங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைச்சு கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் நன்றி சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன ஒரு நாளும் கைவிடலை. ஆண்டவரே, நீங்க என்ன ஒரு நாளும் கைவிடலாப்பா, நீங்க கைவிடவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க பள்ளத்தாக்கிலே நடந்தோம் அப்பா. ஆண்டவர் எத்தனை தரம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க இயலாமல் இருந்தோம். நீங்க என்ன நடத்துனீங்கன்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்க நல்லவர் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். அதெல்லாம் இந்த பாடலை படிக்கும்போது என் இயலாமையில அவரை நோக்கி பார்ப்போம். அவர் செயல்பட அவருடைய கரம் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகல. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 ஹalleluya. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்தீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மலைகளை எல்லாம் பெயர்ப்பீங்கண்டா ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அப்பா, இது எல்லாவற்றையும் நீர் மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கல்ல கத்தாவே உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அவரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நின்றவனமாக சங்கீதம் 100 வாசிப்போம். Let's all read from Psalm 100. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. My God is good. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர். நீங்க நல்லமோ தெரியா, ஆண்டவர் நல்லவர். ஆமென். நீங்க நல்லமோ தெரியாது, இந்த ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆமென். Please take your seats.